ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூராவல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடையில் வாங்குற மாதிரியேவும் நல்ல ஜூஸியான சாஃப்டான சிக்கன் மோமோஸ் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சிக்கன் மோமோஸ் செய்கிறதுக்கு நான் வந்து 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவேவும் ஒரு 1/4 கப்புக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம வந்து இது கூட வந்து சுடுதண்ணி சேர்க்க போகிறோம். பச்சை தண்ணி சேர்க்கறதுக்கு பிறகு நம்ம சுடுதண்ணி சேர்த்தோம்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் மோமோஸ். வந்து தண்ணி வந்து மொத்தமாக ஒரே இதாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. நல்லா இந்த மாதிரி கையை விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இதை வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். வந்து ஒரு பக்கம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து போன்லெஸ் சிக்கன் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துருவோம். சிக்கனை வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு பல்லார் எடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு உங்களால் குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சமாக முட்டைக்கோசு, அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தாப்பில் கொஞ்சமாக கேரட்டு, அதையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம உப்பு, இது கூட வந்து உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து மாவு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடுவோம். கீழே உதிரி மாவு போட்டுட்டு நல்லா 2 பக்கம் பரட்டி விட்டு நம்ம நல்லா எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்து தேய்ச்சி விட்ருங்க. நல்லா இழுத்து தேய்ச்ச பிறகு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மாவு பூரா நம்ம அப்படியே எடுத்துடலாம். ஒன்று நம்ம ரெடி பண்ணும்போது மற்றதெல்லாம் காஞ்சிரும். அதுக்கு மேலே வந்து ஏதாவது துணியை மட்டும் போட்டு மூடி விட்டுருங்க. நாம் வந்து இப்போ வந்து மடக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ரவுண்டோட 3/4 பகுதியிலேருந்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம சேரீ மடிப்போம்ல, அது மாதிரி இப்படியே மடித்து கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு தொட்டி ஷேப்பில் வரும். இந்த பக்கமும் லைட்டாக அமுக்கி விட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே இதோடு சேர்த்து அமுக்கி விட்ருங்க. அவ்வளோதான், நம்ம கடையில் வாங்குற மாதிரியே மோமோஸ் இந்த ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் வந்து இது வந்து இப்போ பொரிச்சு எடுக்கிறனாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில், இல்லாட்டி ஸ்டீம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். இட்லி செட்டில் ரெடி தண்ணி வச்சாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் இட்லி தட்டில் மாற்றியாச்சு. இது வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். 15 நிமிஷம் ஆச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. நம்மளுடைய மோமோஸ் வந்து சிக்கன் மோமோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து வேறு பிளேட்டில் மாற்றி மோமோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடையில் வாங்குற மாதிரி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த சட்னி வேணும்னா நான் சாட்ஸாக போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த சிக்கன் மோமோஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.